அப்புறம் இவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி டேட்டாஸ் இருக்குது, ஃபேக்ட்ஸ் இருக்குங்கிறத எடுத்து காட்ட இன்னொன்று இப்போ ஒரு ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட பெரியாரியவாதியை நீங்கள் கடைசி வரைக்கும் மாற்றவே முடியாது. அவன் அப்படி தான் நிற்பான், அது எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஆட்களோடு நான் வாதம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு தமிழ் உணர்வாளர்கள் இந்த ஒரு சரியான ஒரு விவாதத்தை வைக்கும் பொழுது அவங்களுக்கு படிப்படியாக ஒரு சந்தேகம் வந்து ஆமாம் இவங்க சொல்கிறது சரின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம பக்கத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு முதன்மை வந்து தமிழ் தான், அதுக்கு அடுத்து தான் மித்த இதெல்லாம் இந்த திராவிட அரசியல் இதெல்லாம். அப்போ எங்கள் அப்பாவுக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல் வந்துட்டு அப்புறம் அவர் இப்போ நம்ம சரி பையன் சொல்கிறது கரெக்டாக இருக்குன்ட்டு அவரும் இந்த புத்தக வாசிப்பு அதிகமாக இருக்கனால அவரும் எல்லாத்தையும் எடுத்து எனக்கு அப்புறம் டேட்டாஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பாரு இதில் ஒரு வேலை பண்ணியிருக்காங்க பாரு, அதில் ஒரு வேலை பண்ணியிருக்காங்க பாருன்னு. அப்புறம் இந்த வரலாறுங்கிறதெல்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா தான் சின்ன வயசுலேருந்தே என்கிட்ட கதை சொல்கிறதுனா ஒரு தூங்குறதுக்கு கதை சொல்கிறதும் கூட வந்து வரலாற்று கதைகள் தான் சொல்லுவார். அதே போல் திருக்குறள் வந்து எங்கள் அப்பா அவருடைய ஸ்கூல்லையுமே இப்போ திருக்குறள்னால் 10 குறள் இருக்கும், அதை அந்த அதிகாரத்தை முடிக்கணும். இந்த அதிகாரத்துக்கு அவர் ஒரு 6-7 கிளாஸ் எடுப்பார். இந்த 10 குறளை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு 6-7 கிளாஸ் குறள் மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். அந்த குறளுக்கு ஒரு கதையை உருவாக்கிடுவார், அதை வந்து வரலாற்றோட தொடர்படுத்தி சொல்லுவார். அதை வந்து நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக குழந்தைகளுக்கு அதை வந்து அந்த கருத்தியல் ரீதியாக அந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய அந்த ஆழத்தெல்லாம் வந்து அவர் ஸ்கூல்லேயே அப்படி தான் சொல்லிக் கொடுப்பாரு. அப்போ அதையே நான் சின்ன வயசுலேருந்தே கேட்டுக்கிட்டே இருக்கிறனால நமக்கு அந்த ஒரு தமிழுடைய மூலத்தில் என்னென்ன இருக்குங்கிறது கொஞ்சம் மற்ற குழந்தைகளை விட ஒரு படி எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேரில் அது தெரியும்னு வைங்களேன். இந்த சிந்தனையில் வளர்கிறேன் நான். அது வரைக்கும் எனக்கு புறச்சூழல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் நம்ம தமிழர்களுக்குள்ளே இல்லை தமிழ்நாட்டில் இருக்க மற்றவங்க நம்ம எப்படி பேசிக்கணும் இப்படி தான் இருக்கும். எனக்கும் நண்பர்கள் பிறமொழி நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களாம் தமிழ்நாட்டுக்காரங்க. இது எங்கே மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துக்கு நான் வரும்பொழுது தான் எனக்கு வந்து வேற ஒரு பரிணாமம். அதான் அப்போ தான் நான் இந்தியாவை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் தமிழ்நாட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கேன். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் ஆமாம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் கால் எடுத்து வைக்கும் போது தான் இந்தியர்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்மளாம் இந்தியர் நம்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்தியர்களை சந்திக்கும் போது தான் அவங்களுக்கு தமிழ் மொழி மேலேயும் தமிழர்கள் மேலேயும் இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சியை வந்து அவங்க நம்ம கூட பழகிறது மூலியமாகவே எங்களால் உணர முடியும். என்ன நான் மட்டும் உணரல, என் கூட எந்தவித அரசியல் புரிதலோ இல்லை வரலாற்று புரிதலோ இல்லாத எல்லா மாணவர்களும் அதை உணர்ந்தாங்க.